ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு quilling கிராஃப்ட் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பமான quilling பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி இது பண்ண போகிறேன். அடுத்தது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி ஒரு கேர்ள் பிக்சர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கல அப்படின்னா நீங்கள் மொபைல்லே நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா லேப்டாப்பில் கூட நீங்கள் அந்த பிக்சரை ஹரிசாண்டலாக வச்சுட்டு நீங்கள் அது கூட நீங்கள் பேப்பரில் ட்ரேஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரா பண்ண ரொம்ப நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் பிங்க் கலர் ஒரு quilling பேப்பர் எடுத்துக்கிறேன். இது நம்ம பேசிக்காக நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த quilling பேப்பரை அந்த நீடில்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இது நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் நம்ம க்ளூ போட்டு ஒட்டி விட்டுறலாம். இப்போது நான் இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இதை ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போது இது மாதிரி நான் நிறைய கலர்ஸில் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் quilling பேப்பர் அப்புறம் ஃபுல் quilling பேப்பர்லேயும் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸஸில் பண்ணி வச்சுருக்கேன். தெரியுதா? நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு அட்டை தேவைப்படும். வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு பேப்பர் ஒட்டி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்போர்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேப்பர் மேலேயே நீங்கள் கேர்ள் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ இது மேலே ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நான் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்தேன் இல்லையா, அந்த பேப்பரை இதில் ஒட்டிக்க போகிறேன். இப்போ இது போல் நான் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குவில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குட்டி குட்டி ரோல் அதை நம்ம எடுத்து நம்ம இந்த கேர்ள் மேலே அப்படியே க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இது நீங்கள் ஒரே கலர் quilling பேப்பர்லேயும் பண்ணலாம். அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கலர்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ இது மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரோஸஸ் ஒட்டிக்கலாம். இது நான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். quilling பேப்பர் ரோஸ் எப்படி பண்ணுங்கிறது லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மினி ரோஸஸ் எடுத்து நம்ம இந்த கேர்ளோட அந்த ஹேர்லேயும் இந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் சென்டர்லேயும் ஒட்டலாம். ப்ளெயினாக பார்க்குறத விட இப்படி ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம இந்த 2 ரோஸையும் அந்த மினி ரோஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம க்ளூ போட்டு இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போது பேர்ல் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கர்லாம் கூட வரும். அதை நம்ம இங்கே மேலே ஒட்டி விட்டுக்கலாம். நீங்கள் எப்படி வேணால் உங்கள் விருப்பத்துக்கு இதெல்லாம் டிசைன் பண்ணலாம். நான் இன்ஃபேக்ட் இந்த பேர்ல் வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. இது மாதிரி நான் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் பேர்ல் இது, அதனால் அது க்ளூ போட்டு இந்த மாதிரி மேலே ஒரு 3 பேர்ல் கிட்ட நான் ஒட்டி விட்டுக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் தான். இப்போ நான் மேலே 3 இந்த பேர்ல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இப்போ கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி முத்து வச்ச மாதிரி அதை கொஞ்சமாக இங்கே ஷூ மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒட்டிக்கலான்ட்டு கொஞ்சமாக ஒட்டி அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒட்டினதுக்கப்புறமா ப்ளெயினாக பார்க்குறத விட ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துலையும் கொஞ்சமாக ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த கார்னர்ஸில் நான் கொஞ்சம் ஃப்ரேம் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பிளாக் கலர் quilling பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஃபெவிஸ்டிக் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒட்டலாம். அப்படி இல்லைனா கார்ட்போர்டே நீங்கள் நல்லா ஒரு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்ஸில் நீங்கள் அப்படியே ஸ்டிக் பண்ணி நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணி விடலாம். அது பார்க்குறதுக்கு ரியல் ஃப்ரேம் மாதிரியே இருக்கும். இப்போ நான் இது பிளாக் கலர் quilling பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன். இப்போது குட்டி குட்டியாக ஹார்ட் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இங்கே மேலே ஒட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொஞ்சம் சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அது நம்ம இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஹார்ட் மாதிரி கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பட்டர்ஃப்ளை கட் பண்ணி ஒட்டலாம். அப்படி இல்லைனா டைமண்ட் கட் பண்ணி ஒட்டலாம். நீங்கள் ஷேப்ஸ் மாதிரி கூட கட் பண்ணி ஒட்டலாம். அது எல்லாமே நல்லாயிருக்கும்.
இப்போ இது போல் கொஞ்சமாக வந்து ஹார்ட்ஸ் வந்து நான் அங்கே ஒட்டியிருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்னதாக வந்து பூ மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து கீழே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்புறமா குட்டி குட்டியாக வந்து பேப்பர் A4 பேப்பர் இருக்கு இல்லையா, கலர் பேப்பரை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஷேப்பே இல்லாத மாதிரி கட் பண்ணி அங்கங்கே இந்த மாதிரி நம்ம ஒட்டணும். ப்ளெயினாக பார்க்குறத விட இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது நீங்கள் வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே உங்களை கண்டிப்பாக வந்து பாராட்டுவாங்க. இதே மாதிரி நீங்கள் கிராஃப்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.